வணக்கம் நண்பர்களே. நருட்டோ யூனிவர்ஸில் ஷார்ட்ஸ் யூஸருக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பிளேஸே இருக்குது. ஆனால் ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்குது. நருட்டோ யூனிவர்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் லெஜெண்டரி ஷார்ட்ஸ் எது? சம்காடாவா, இல்லைனா குசுனாக்கியா, இல்லைனா நம்மளோட டோசுகா பிளேடா? அதை இந்த வீடியோவில் நம்ம நருட்டோ யூனிவர்ஸில் உள்ள ஃபேமஸ் லெஜெண்டரி ஷார்ட்ஸ் எல்லோட பவர்லாம் பார்த்துடலாம், வீக்னஸும் பார்த்துடலாம், எந்தெந்த யூசர்ஸு. அப்புறம் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபைனல் ரேங்கிங் பண்ணி சொல்லியிருக்கேன், ரேங்கிங் படி சொல்லியிருக்கேன். இது என்னோட சைடில் இருக்கக்கூடிய ரேங்கிங் தான். உங்கள் சைடில் ஒரு ரேங்கிங் இருக்கும், டாப் 4. அது நான் இப்போ என்னோட சைடில் இருக்க டாப் 4 வந்து சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். 4வது இடத்துல நான் வச்சுருக்கிறது யாராதுன்னு பார்த்தீங்கன்னா சபுசா தான். சபுசாவோட பிளேட் வந்து ஷார்ட்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குன்னா, அது டேமேஜ் ஆனால் எளிமையோட பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அயனை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி அதாட்டே ரிப்பேர் பண்ணிக்கிடும். அதான் அதோட அங்கமே. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஹெவியான ஸ்வார்டு. ஒரு நார்மல் ஷினோபி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு நினச்சிங்கன்னா, இது பவர்ஃபுல்லாக கட் பண்ணோம், அட்டாக்குக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஆனால் சக்கராவாக அப்சர்வ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சீலிங் பவரும் அப்படி ஒன்றும் கிடையாது. அதனாலதே நான் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் வந்து ஸ்ட்ராங்கு தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் இல்லை. என்னோட 4வது பொசிஷனை வந்து இது கவர் பண்ணுது. இப்போ நம்மளோட 3வது இடத்துல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்காடா தான் இருக்குது. இந்த சம்காடாவில் பார்த்தீங்கன்னா கிசாமே தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாருங்க. இது ஒரு லெஜெண்டரி ஷார்ட்னே சொல்லலாம். இது வந்து நார்மல் ஷார்ட் கிடையாது, இது வந்து ஒரு உயிரோட இருக்கக்கூடிய வெப்பன்னே சொல்லலாம். சம்காடா வந்து எனிமியோட சக்கராவை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும், தின்னு எடுத்துறனே சொல்லிடலாம். அப்சர்வ் பண்ணுற சக்கராவை ஓனருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதுதான் இதோட ஸ்பெஷல் ஐட்டமே இதுதான். ஆனாலும் கிசாமே வந்து ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டடாக வந்து மெயின்டைன் பண்ணுவார். இருந்தும் இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த சம்காடாக்கு ஓன் பர்சனாலிட்டியும் இருக்குங்க. ஸ்ட்ராங்கான சக்கரா இருக்கிற ஓனரை தான் இதை வந்து சூஸ் பண்ணும். அதனால எவன்கிட்ட ஒரு தனியான ஸ்ட்ராங்கான பவர் இருக்கோ அவனை தேடி அவனையே சூஸ் பண்ணும் இந்த சோடு. அதான் இதோட அங்கமே. ராங்கான யூஸரை ட்ரை பண்ணாலும் இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். இதுக்கு யாரை பிடிக்குதோ அதை மட்டும்தான் இது வந்து தேர்ந்தெடுக்கும். அடுத்த நம்மளோட 2வது இடத்துல பிடிச்சிருக்குது குசுனாகி சோடு தான். இந்த சோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரோச்சிமாரு யூஸ் பண்ணியிருப்பாரு. இது ரொம்பவே டேஞ்சரஸான சோடுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடு வந்து பார்த்தீங்கன்னா அதால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இதால் அட்டாக் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இது வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் இதுக்கு இருக்குது. ஒரோச்சிமார் வந்து சக்கரா வந்து நல்லா வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த சோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெத்லி வெப்பன்னே சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேயும் லேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இசுனாக்கிய ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. லைட்னிங்கை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணி ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நம்ம சாஸ்கே யூஸ் பண்ணும்போது. அதனால இந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸ். அதனால இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வச்சிருக்கிறேன். அப்புறக்கு எப்பவும் போல இடத்துல இருக்கக்கூடிய ஸ்வாட் எனக்கு பிடிச்ச ஸ்வாடுங்க. இடத்துல எந்த ஸ்வாட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோசுகா பிளேட் தான் இருக்குது. அதாவது நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட் யூஸ் பண்ணுற நம்ம இட்டாச்சியோட சுசுனோ யூசர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடு. அது ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்வாடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஸ்வாடு கிடையாது, சுசுனோவோட ஒரு பாட்டுன்னே சொல்லலாம். இந்த பிளேடில் பார்த்தீங்கன்னா யாரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளைஸ் பண்ணாது, அவங்க பாடியை டிஸ்ட்ராய்டும் பண்ணாது. ஆனால் இதுக்கு பதிலாக பெர்மனண்ட்டாக வந்து சீலிங் பண்ணி டைமென்ஷனுக்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கோம். எஸ்கேப் பண்ணதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. இட்டாச்சியோட ஒரு ஸ்பெஷல் பிளேடுன்னே சொல்லலாம். இட்டாச்சி வந்து யூஸ் நம்மளுடைய ஒரோச்சிமாரை வந்து சீல் பண்ணியிருப்பார் இந்த பிளேடை யூஸ் பண்ணி. இந்த சீலிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா டோசுகா பிளேடில் நருட்டோ யூனிவர்ஸில் ரொம்பவே டேஞ்சரஸான வெப்பன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து இடத்துல வந்து என்னோட ரேங்கிங்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்கள் சைடில் நீங்கள் என்னென்ன ரேங்கிங்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச ரேங்கிங். நான் வந்து பவர்ஃபுல் பேஸில் வந்து இதை வந்து ரேங்கிங்கை கொடுத்துருக்குறேன். நம்பர் 4ல் நம்மளோட சபுசாவோடதும், நம்பர் 3ல் வந்து இசாமையோடதும், நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரோட சோடம், நம்பர் 1ல் இட்டாச்சியோட சோடம் நான் வந்து ரேங்கிங் சிம்பிளை வந்து கொடுத்துருக்கேன். ரீசன் வந்து சிம்பிள். ஏன் பார்த்தீங்கன்னா சம்காடா வந்து சக்கரா வந்து அப்சர்வ் பண்ணோம். அப்புறம் வந்து இசுனாக்கி வந்து இன்க்ரெடிபிள் கட்டிங் பவர் இருக்குது. அப்புறக்கு அந்த சபுசாவோட பிளேடு பார்த்தீங்கன்னா அது வந்து தானாகவே ரிப்பேர் பண்ணிக்கும்.
ஆனால் டோசுகா பிளேட்டு டைரெக்டாக எனிமியை பெர்மனண்ட்டாக சீல் பண்ணிடும். அதை கவுண்டர் பண்ணவே ரொம்பவே கஷ்டம். அதனால தான் இதை வந்து நான் இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அஃபிஷியல் ஸ்டோரியை பற்றி பார்த்தீங்கன்னா டோசுகா பிளேடில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் லெஜெண்டரி சோர்ட்ஸ்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பிளேட் வந்து ஃபஸ்ட்டு இடத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஷாட் வந்து ரொம்ப பிடிக்கும்? சம்காடாவா, இல்லைனா இட்டாச்சியோட டோசுகா பிளேடா, இல்லைனா குசுனாகியா, எதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் உங்கள் ஃபேவரட்டை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நருட்டோ டீப் எக்ஸ்பிளனேஷனுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் நம்ம போட்டோட வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.